இன்றைக்கு பெரம்பூர்லேருந்து கொளத்தூர் போகிறதுக்குள்ள எங்களுக்கு மீண்டும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூரில் எங்களோட தலைவர் வரக்கூடாதுங்கிற ஒரே நோக்கத்தோட எப்படி கரூரில் செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு மேன்மேட் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஸ்டாம்பேட் அன்னைக்கு செந்தில் பாலாஜி உருவாக்குனாரோ அதனால தான் இன்னைக்கு செந்தில் பாலாஜி தொகுதி மாதிரி பயந்து ஓடி இன்னைக்கு கோயம்புத்தூர் போயிருக்காரு. கரூரில் பெரிய நான் தான் அரசியல் தெரியும், கொங்குல நான் திமுக ஜெயிச்சு கொடுக்குறேன்னா கரூர்லேயே நிற்கிறதுக்கு எந்த திராணியும் இல்லாத செந்தில் பாலாஜி கரூர் பிறந்த மண்ணை விட்டு பயந்து நீ கோயம்புத்தூர் நிற்கிறதுக்கான காரணம் அந்த கரூருடைய 47 பேர் உயிரிழப்பதற்கான காரணம் முதல் குற்றவாளி, கொலை செய்த குற்றவாளி பெரம்பூர்லேருந்து கொளத்தூர் செல்லக்கூடிய வழி நம்ம ஆல்ரெடி போலீஸ்கிட்ட நம்ம அந்த ரூட்டை கொடுத்துருந்தோம். காவல்துறைக்கு அந்த ரூட் எல்லாமே தெரியும். தலைவர் எந்த வழியாக வருவார், எந்த இடத்துல நின்று ஸ்பாட்டில் பேசணுங்கிறது காவல்துறை என்ஓசி கொடுத்து தான் அந்தந்த தொகுதியோடைய ஆர்வம் பர்மிஷன் கொடுப்பாங்க. ஸோ காவல்துறையோட அங்கே இருக்கக்கூடிய வேட்பாளரும் சரி, மாவட்ட செயலாளரும் சரி, பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி தமிழக வெற்றி கழகத்துடைய தோழர்கள் காவல்துறைக்கு முழு சப்போர்ட் பண்ணி இன்றைக்கு பெரம்பூர்லேருந்து கொளத்தூர் போகிறதுக்குள்ள எங்களுக்கு மீண்டும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூரில் எங்களோட தலைவர் வரக்கூடாதுங்கிற ஒரே நோக்கத்தோட எப்படி கரூரில் செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு மேன்மேட் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஸ்டாம்பேட் அன்னைக்கு செந்தில் பாலாஜி உருவாக்குனாரோ அதனால தான் இன்னைக்கு செந்தில் பாலாஜி தொகுதி மாதிரி பயந்து ஓடி இன்னைக்கு கோயம்புத்தூர் போயிருக்காரு. கரூரில் பெரிய நான் தான் அரசியல் தெரியும், கொங்குல நான் திமுக ஜெயிச்சு கொடுக்குறேன்னா கரூர்லேயே நிற்கிறதுக்கு எந்த திராணியும் இல்லாத செந்தில் பாலாஜி கரூர் பிறந்த மண்ணை விட்டு பயந்து நீ கோயம்புத்தூர் நிற்கிறதுக்கான காரணம் அந்த கரூருடைய 47 பேர் உயிரிழப்பதற்கான காரணம் முதல் குற்றவாளி, கொலை செய்த குற்றவாளி செந்தில் பாலாஜி கரூர் மக்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். அதே மாதிரி இன்றைக்கு திமுக தலைவராக இருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவர் இன்னைக்கு முதல்வர் இல்லை, ஒரு காம்பந்து முதல்வர். என்னுடைய பார்வையில், எங்களுடைய பார்வையில் ஒரு முன்னாள் முதல்வர். தன்னுடைய தொகுதிக்குள்ள யாருமே பிரச்சாரம் பண்ணக்கூடாது, இத்தனை நாள் ஜெயிச்சிருந்ததுக்கான காரணம் ஒரே காரணம்தான், எதிர்த்து நிற்கிறதுக்கு அங்கே ஆள் கிடையாது. அதிமுகவும் இல்லை, எந்த கட்சியும் கிடையாது. யார் நின்னாலும் விலைக்கு வாங்கிடணும். இதுதான் இந்த திமுக குடும்பத்துடைய வலு, ஒரு ஜனநாயகமற்ற செயல். அப்போ எங்களுடைய தலைவர் கொளத்தூரில் எங்களுடைய வேட்பாளர் பிரச்சாரம் செய்யும் பொழுது பெரம்பூர்லேருந்து கொளத்தூருக்குள்ளே லைவில் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. எந்த இடத்துலையும் காவல்துறை இல்லவே இல்லை, எந்த இடத்துலையும் இல்லை. இன்னைக்கு காலையில் வீட்டிலேருந்து பெரம்பூரில் நாமினேஷன் பண்ணி முடித்து நாமினேஷன் பண்ண இடத்துல இருந்து ஒரு ஸ்பாட்டை கொடுத்து பெரம்பூரில் இருக்க காவல்துறை மக்களுடைய பாதுகாப்பை கருதி ரோடை பிளாக் பண்ணி அவர் அமைதியாக பிரச்சாரம் பண்ணிட்டு அடுத்த பிரச்சார ஸ்பாட்டு போகிறதுக்குள்ளேயே கொளத்தூரில் வந்தால் எந்த விதமான காவல்துறையும் சப்போர்ட் இல்லை. தலைவருடைய பாதுகாப்புக்கு எல்லா விதமான ஒய்பிரிவு இருக்குது, தொண்டர்கள் இருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு ரோடுலேயும் எழுச்சியாக வரக்கூடிய மக்கள் கூட்டம், அதுவும் குறுகிய சாலைகள். அந்த குறுகிய சாலைகளில் முக்கியமாக அதிகப்படியான பெண்களும் குழந்தைகளும், நாங்கள் குழந்தைகள் வர வேணாம்னு சொல்லி நான் கையெடுத்து கூப்பிட்டு பொதுமக்கள்கிட்ட சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி எங்களுடைய கிட்டத்தட்ட ஒரு 400-500 தொண்டர்கள் ரோட்டில் நின்னாலும், ஆனால் காவல்துறை சாலைகளை கரெக்டாக பிளாக் பண்ணணும். எப்படி பெரம்பூரில் பிளாக் பண்ணி கரெக்டான அந்த பிரச்சாரத்தை வடிவமைத்தாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு கொளத்தூரில் எந்த விதமான பிளானிங்கும் போலீஸ் பண்ணவே இல்லை. இது நேரடியாக
காவல்துறை உயர் அதிகாரியில் இருக்கக்கூடிய சிட்டி கமிஷனராக இருக்கட்டும், இன்டெலிஜென்ஸ் இருக்கவங்களாகட்டும், எந்த விதமான பிளானிங் பண்ணாமல் இன்றைக்கும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு எங்களுக்கு எதிராக இன்னைக்கு சென்னை டிஸ்ட்ரிக்டில் எலெக்ஷன் கமிஷன் அப்பாயின்மெண்ட் பண்ணுறோம் தவறான தகவல் சொல்கிறார். நாங்கள் ஆப்லேயே நாங்கள் பர்மிஷன் வாங்கலன்னு முதல்ல ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொன்னார். இந்த மாதிரி இன்னும் திமுக உடைய தலைவர் அவர்கள் எங்களுடைய பிரச்சாரத்தை முடக்கணுங்கிறது மட்டும்தான் அவருடைய நோக்கம். ஏன்னா இன்னைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நாமினேஷன் பண்ணும்போது அவர் மட்டும் ரோட் ஷோ பண்ணலாம். ரோட் ஷோ பண்ணும்போது பக்கத்தில் மக்களே கிடையாது, அவங்களுடைய பவுன்சர்ஸு, அவங்களுடைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. ஆனால் உண்மையான மக்கள் கூட்டமும் மக்களுடைய எழுச்சியும் வரும்பொழுது நாங்கள் கேட்குறது ஒன்று தான். சீஃப் எலெக்ஷன் கமிஷன் மேடம்கிட்ட நான் கேட்டது ஒன்று தான். நாங்கள் பிரச்சாரம் பண்ணும் பொழுது இன்னொரு கரூர் சம்பவம் நடக்கக்கூடாதுங்கிறத நாங்கள் தாழ்மையுடன் அந்த மேடம்கிட்ட நாங்கள் கேட்டுக்கிறோம்.